பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆளுநர் உரையுடன் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர். அரசு தயாரித்துக் கொடுக்கும் முறையை ஆளுநர் முழுமையாக வாசிப்பாரா அல்லது வழக்கம் போல புறக்கணிப்பாரா என்று எதிர்பார்ப்பு. டெல்லியில் 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணையை முடித்துவிட்டு தனி விமானத்தில் சென்னை வந்தார் தவிக தலைவர் விஜய். 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 5 மணி நேரம் விசாரணை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 6:30 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டசபை தேர்தல் கூட்டணி மற்றும் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதோடு முக்கிய அறிவுறுத்தல்களும் வழங்க வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் நடந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று சிறப்புரை. செல்வ பெருந்தகை தலைமையில் இன்று நண்பகல் 12 மணியளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் சூழலில் கூட்டணி முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் டெல்லியில் தமிழக பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு. அதிமுக உடனான தொகுதி பங்கீடு, பிரதமர் மோடியின் தமிழக வருகை தொடர்பாக ஆலோசனை என்று தகவல். குடியரசு தினத்தன்று நடைபெறும் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. தமிழ்நாடு போராடி பெற்ற பல உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலேயே ஆளுநரின் செயல்பாடும் பேச்சுகளும் இருப்பதாக பே. சண்முகம் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்வு. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் தொகை உயர்வாக கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குடும்ப தலைவிக்கான திட்டம் கொண்டுவரப்பட்டு எந்த ஒரு அரசு உதவி பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகின்றது. இப்பொழுது அந்த உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் மக்களுக்கு, அந்த குடும்ப தலைவர்களுக்கு கிடைப்பதற்கான ஆணையை அரசு வழங்கியிருக்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 7000 கன அடியாக உயர்த்தப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வெறும் 3 மணி நேரம் குறுகிய கால பயணமாக இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாத் அல் நஹ்யான் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கிடையே அணுசக்தி, ராணுவம், உள்கட்டமைப்பு, வளர்ந்து வரும் AI தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பாஜகவும் RSSம் அதிகாரங்களை ஒரே இடத்தில் குவித்து மக்களின் குரலை ஒடுக்க நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆனால் காங்கிரஸ் அதிகாரத்தை பரவலாக்கி சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக பெருமிதம். பாஜக புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று பதவியேற்பு. மேற்கு வங்கத்தில் SIRக்கு பின் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லாத சுமார் 1.25 கோடி வாக்காளர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கை தீவிரம். நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் சோதனை. பெங்களூர் மாநகராட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய வாய்ப்பிருப்பதாக எழுந்த விவாதத்தை தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. நாட்டையே உலுக்கிய உன்னாவ் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையின் கஸ்டடி மரணம் தொடர்பான வழக்கு. பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கரின் தண்டனையை நிறுத்தி வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. பீகாரில் கொலை வழக்கில் கைதான ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் எம்எல்ஏ மருத்துவமனைக்குள் புகைப்பிடித்தபடி சென்ற வீடியோ. மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றபோது எம்எல்ஏ அதிகார திமிருடன் நடந்து கொண்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் குளத்தில் மூழ்கி ஐடி ஊழியர் பலியான விவகாரம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைப்பு. 80 தீயணைப்பு வீரர்கள் இருந்தும் குளிர்ச்சியாக இருப்பதாக கூறி நீரில் இறங்க மறுத்ததாக தந்தை குற்றம் சாட்டியதால் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இன்ஸ்டா பிரபலமும் நாட்டு வைத்தியருமான புத்தூர்கட்டு பாண்டி கைது. முறையாக அனுமதி பெறாமல் மருத்துவம் பார்த்ததால் கிளினிக்கிற்கு சீல் வைத்ததோடு தைல பாட்டில்கள் உள்ளிட்டவை பறிமுதல். பொருளாதார நெருக்கடி, மக்கள் போராட்டம், வன்முறை சம்பவங்கள் என்று நாளுக்கு நாள் திணறி வரும் ஈரான் அரசுக்கு ஆதரவாக இந்தியாவின் லடாக்கில் பேரணி. அமெரிக்காவின் அட்ராசிட்டிக்கு எதிராக இந்தியா குரல் எழுப்ப வலியுறுத்தி ஏராளமானோர் ஊர்வலம். கிரீன்லாந்துக்கு ராணுவ பயிற்சிக்காக சென்ற டென்மார்க் வீரர்கள். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா துடிக்கும் நிலையில் பதற்றம் அதிகரிப்பு. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் வீசிய பனிப்புயல் காரணமாக சங்கிலி தொடர் விபத்து. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதியதோடு சில கார்கள் சறுக்கி பள்ளத்தில் இறங்கி காணப்படும் வீடியோ காட்சி. சிரியாவின் குர்திஸ் போராளிகளுக்கு ஆதரவாக திரண்ட மக்கள். துருக்கி போலீஸ் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து கலைத்ததால் பரபரப்பு. யுக்ரைனின் கார்கிவ் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல். 30 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பெண் உயிரிழப்பு. மகளிர் பிரீமியர் லீக்கில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக பெங்களூர் தகுதி. குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. நடிகை த்ரிஷாவுடன் சுற்றுலா சென்றிருந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நயன்தாரா. முஸ்தபா பாடலுடன் இன்ஸ்டாவில் பதிவிட்டு நிகழ்ச்சி. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள பிரகிருதி என்ற பெண் யானையை தத்தெடுத்துக் கொண்ட சிவகார்த்திகேயன். வருமான வரி செலுத்துவதில் சலுகையை பெறுவதற்கான யுத்தியாக தத்தெடுத்துள்ளதாக தகவல். திருப்பரங்குன்றம் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகிவிட்டதாக வானிலை மையம் அறிவிப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கணிப்பு. உத்தரகாண்டின் ஹரித்வாரில் ஆன்மீக மற்றும் சமூக சேவை இயக்கத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனம், கலை நிகழ்ச்சிகளால் வண்ணமயம். கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் தடையை மீறி மூலவரின் சிலை தெரியும் அளவிற்கு ரீல்ஸ் வீடியோ பதிவு. இன்ஸ்டா பெண் பிரபலம் மீதான புகார் குறித்து சுசீந்திரம் போலீசார் விசாரணை.